என்ன தலை உருப்படி எப்படி? ஏய் சூப்பர்ரா, எங்கடா பிடிச்ச? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அன்னைக்கு சொன்ன மாதிரி 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருவல்ல? ஏய் இந்த மாதிரி பசங்களெல்லாம் பிச்சை எடுக்க விடக்கூடாதுடா. நார்த் இந்தியால நல்ல பார்ட்டியா பார்த்து வித்தணும். வித்த உடனே பணம் தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணுறேன், ஆனால் ஒரு பைசா குறைஞ்சிடக்கூடாது தலை, பார்த்துக்க. அழாதடா, நீ எவ்வளவு அழுதாலும் உன்னை யாரும் வெளியில விட மாட்டாங்க. நானும் வந்தப்ப உன்ன மாதிரி தான் அழுதுட்டு இருந்தேன். ஆனா என் கண்ணுல எதையோ ஊத்தி என்னை குருடாக்கிட்டாங்க. எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? நீயும் எங்களை மாதிரி ஆகாம இருக்கணும்னா இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையேக்கா. ஹலோ சார், நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். எங்க சார் இருக்கீங்க? சார், அங்கதான் சார் நானும் நிக்கிறேன். சார், இங்க பாருங்க. ஓகே ஓகே. சார், இங்க இருக்கிற ஆளுங்கிட்ட விசாரிச்சீங்களா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஆமா சார், இங்க இருக்கிற எல்லாரையும் கேட்டேன். இங்க ஒரு தம்பி என் பேரனை கூட்டிட்டு போனதை பார்த்து சொன்னாரு. அவர் இங்கதான் இருக்காரு. அதுவும் அந்த தம்பி தான் சார். தம்பி சார், ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன சார் பேசணுமா? ஆமா, ஒரு ஆள் சின்ன பையனை கூட்டிட்டு போனதை பாத்தீங்களா? சார், நான் இப்பதான் பார்த்தேன். ஒரு ஆளும் அந்த சின்ன பையனை இங்கே தான் இருந்தாங்க. தம்பி, இங்க யாருமே இல்லையாப்பா? சார், அந்த சின்ன பையன் அந்த ஆள் கூட இருந்தான். அப்புறம் 2 பேர் வந்தாங்க, வந்து பைக்ல கூட்டு எந்த பக்கம் போனாங்கன்னு போனாங்க. பாத்தீங்களா? அதை நான் கவனிக்கல சார். என்ன சார் பண்றது? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். கண்டிப்பா நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். வாங்க சார். வாங்க சார். கார் அங்க நிறுத்திருக்கு. பரவாயில்ல, கார் அங்கேயே இருக்கட்டும். நீங்க என் கூட வாங்க. நாம தான் இங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம். பாவம், இவனாவது தப்பிச்சு போய் நல்லா இருக்கட்டும். இவனை நாம தான் தப்பிக்க வைக்கணும். அருமையான உருப்படி சார், பார்த்தா அசந்து போயிடுவீங்க. இவ்வளவு ஏன், நீங்களே நேர்ல வந்து பார்த்துட்டு சொல்லுங்களேன். அப்படியா? சரி, நான் நேரில் வந்து பார்க்குறேன். சரி வாங்க சார். என்ன தலை, பார்ட்டி என்ன சொல்லுது? ஓகே ஆயிடுன்னு நினைக்கிறேன். பார்ட்டி இங்க வந்தா நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நீ எதுவும் வாய விட்டுறாத. ஏய் ஷூ, ஏன் கத்துறீங்க? அண்ணா, இவனுக்கு பாத்ரூம் வருதான். விட்டா இவன் எங்கே போயிடுவான் போல. இவனை அமுச்சு விட்டுருங்கண்ணா. என்னடா? பாத்ரூம் வருது அண்ணா. வா வா வா. பையனை காணோம். எங்க போயிட்டாடா? போய் தேடுங்கடா.
எங்கடா போயிருப்பான்? தெரியல கூடாது. வா வா வா. ஏய் ஏய், நீ அந்த சைடு போய் பாரு. நான் இந்த பக்கம் பார்க்கறேன். இல்லடா. ஏய் இல்லடா. ஏய் இல்லடா. ஏய் நிக்க போறியா இல்லையா? அவன இல்லடா. எங்க போற? எங்க போற? ஏய் ஏய் எங்க ஓடுற? டேய் இவனை இப்படியே விட்டோம் சரியா வராது. இவனுக்கு கண் வைத்தியம் பண்ணா மட்டும் தான் சரியா வரும். ஏய் என்னடா சொல்ற? கண் வைத்தியம் என்னடா? டேய் கண்ணை குருடாக்குறதாண்டா கண் வைத்தியம். சரிடா, இவனை நம்ம இடத்துக்கு கூட்டு போங்க. நான் கடைக்கு போய் மருந்து வாங்கி வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வா. ஏய் வாடா. ஏய் ஐயமுரு. ஏய் வாய் குத்துறோம். ஏய் 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 இந்த இடம் தான் சொன்னாங்க. காணுமே சார். ஒண்ணுமே புரியலையே சார். கொஞ்சம் அலட்சியமா இருந்து கையில கிடைச்ச புள்ளைய தவற விட்டுட்டேனே சார். சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க இந்த பக்கமா போய் பாருங்க, நான் அந்த பக்கமா போய் பார்க்கறேன். கண்டுபிடிச்சிடலாம். ஏய் என்ன புடிங்கடா. விடுங்கடா.
பண்ணாத. ஏய் என்னடா மருந்து வாங்க போனவன் ஆளை காணோம். அவன் வர்றதுக்குள்ள இவன் கத்துற கத்து வெளியே தெரிஞ்சிரும் போல இருக்கு. வேற எதுனா பண்ண வேண்டியதான். டேய் என்னடா பண்ண போறீங்க? இவன் கண்ணுல சூடு வச்சு குருடாக்கி பிச்சை எடுக்க வைக்க வேண்டியதான். சரவணா போய் ஏற்பாட்டை பண்ணு. புறவன ஏய் பயமுறா. சார் அங்க கூட இல்ல சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என் பேரனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சார். ரொம்ப வேதனையா இருக்கு சார். படுபாவி நல்லவ மாதிரி பேசினா சார். அதை நம்பிதான் சார் இவ்வளவு தூரம் வந்தேன். டென்ஷன் ஆகாதீங்க சார். நான் இந்த பக்கம் ஃபுல்லா விசாரிச்சிட்டேன், எங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அவன் நம்பர் வச்சிருக்கீங்கல்ல? அது இருக்கு சார். அது இருந்து என்ன சார் பிரயோஜனம்? அந்த நம்பரை என்கிட்ட கொடுங்க. அந்த நம்பரை கண்ட்ரோல் ரூம்ல கொடுத்து அது யார் பேர்ல இருக்கு, இப்ப எங்க இருக்கு, எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்கள ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். இதோ சொல்றேன் சார், நோட் பண்ணிங்க சார். அதான் சார். ஹலோ கண்ட்ரோல் ரூம். டேய் இங்க வா. யாரா நீ? எங்க போயிட்டு வர்ற? கடைக்கு சார். கடைக்கா? எந்த ஏரியால இருக்க நீ? இந்த ஏரியாவில் தான் சார் இருக்கேன். தர்மலிங்க சார், கௌதம் போட்டோவை செல்லுல இருந்து எடுத்து காட்டுங்க. பாரு, இந்த போட்டோல இருக்கிற பையனை இங்க எங்கேயாவது பார்த்திருக்கியா? பார்க்கல சார். நல்லா யோசிச்சு சொல்லு. இல்லை சார், பார்க்கல. சரி நீ கிளம்பு. டேய் நில்லு, இங்க வா. என்னடா அது கையில? உடம்பு சரியில்லை, வயிற்று வலி, மருந்து சார். என்ன மருந்து அது? நாட்டு மருந்து சார். சார், இவனை பார்த்தா உண்மையை சொல்றவன் மாதிரி தெரியல. நியாயம்தான். நடு ரோட்ல வச்சு விசாரிச்சா பொய் தானே வரும். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு சகல மரியாதையோட விசாரிச்சா உண்மை வரும். சார் நான் பொய் சொல்ல சார். அப்போ உண்மையை சொல்றா. சொல்றா. சொல்றாங்கல்ல, சொல்லு. ஏய், மரியாதையா உண்மையை சொல்லு. உன்னை பார்த்தாலே கேடி கிரிமினல்னு நல்லா தெரியுது. பொய் சொல்லாத. என்ன மருந்துடா அது? சொல்றா. சொல்றா. அது என்ன மருந்து அது? கண்ணை கூடாக்குற மருந்து. யாரு கண்ணை குருடாக்க போற? யாரு கண்ணை குருடாக்க போறேன்னு சொல்றா. யாரு கண்ணை குருடாக்க போற? யாரு கண்ணை குருடாக்க போற? வேணாம் சார், வேணாம் சார், சொல்லிடுறேன் சார். சொல்லு. சொல்லிடுறேன் சார். அந்த போட்டோல காமிச்சீங்களா அந்த பையனுக்கு தான் சார். அட பாவி. இப்ப அவனை எங்க வச்சிருக்கீங்க? சொல்லு. சொல்றா. சொல்லு. எங்க வச்சிருக்கீங்க அவனை? இங்கதான் சார், இங்கதான் சார் இருக்கான். எங்கடா? வா, வாங்க சார். அடிச்சு சாகடிங்க சார் இவனை. படுபாவி. சார் அடி. ஓடா. ஓடா. போ. உன்னை அழகா நார்த் இந்தியாவில் நல்ல விலைக்கு வித்தலான்னு பார்த்தா எனக்கே டிமிக்கி கொடுத்து ஓடலான்னு பாக்குறியா? உன்னை குருடாக்கி இதே ஏரியால பிச்சை எடுக்க வைக்கிறேன்டா. சரவணா ரெடியா? ரெடிதான். போடா. போ. ராஸ்கல்ஸ். உலந்து இப்ப கடத்துறீங்க. சரவணா எஸ்கேப் ஆயிடு. போலீஸ் வந்துச்சு. ஐயோ ஏய் சார். ஏய். எங்க போனாலும் டேய். மாட்டடா. என்னங்க? கண்ணா, என் செல்லம், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்ல தர்மா, எனக்கு ஒன்றும் ஆகல. தர்மா, இவனுங்க என்ன எப்படி திரும்ப அடிச்சானுங்க? இவனுங்கள சும்மாவே விடக்கூடாது. சரிடா கண்ணா, சரிடா. அவங்கள இன்ஸ்பெக்டர் பார்த்து பாரு. இப்படி சொல்லாம கொல்லாம ஹாஸ்டல்ல இருந்து வரக்கூடாதுடா. தப்புடா கௌதம். தப்புதான் தர்மா, தப்புதான். அதான் நான் இங்க வந்துதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிடா செல்லம், இப்போ உன்னை அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். உன் அம்மா ரொம்ப துடிச்சு போயிட்டாடா. இல்ல தர்மா, நான் அம்மா கிட்ட வர மாட்டேன். நான் அம்மா கிட்ட வரவே மாட்டேன். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ உன் அம்மா கிட்ட தான் போகணும். என்னாச்சு கார்த்திக் சார்? தப்பிச்சிட்டானுங்க. ஆனா கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் கொடுத்துட்டேன். எப்படி சிக்கிடுவாங்க? ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இல்லைன்னா என் பேரனை காப்பாத்தியே இருக்க முடியாது சார். பரவாயில்ல சார்.
கௌதம், நீ யார் பாதுகாப்புல இருக்கியோ அவங்கள விட்டு எப்பவும் போகக்கூடாது, புரியுதா? புரியுது அங்கிள். அங்கிள், இங்க என்ன போலயே நிறைய பசங்க கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே அவங்க எல்லாரையும் விசாரிச்சு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன். சரிங்க ஓகேவா? அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா. சார், சார். நீங்க பிள்ளைய கூட்டிட்டு கிளம்புங்க. சரிங்க நான் சார். டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன். எனக்கு சரிங்க. கொஞ்சம் வேலை இருக்கு. தேங்க்ஸ். சரி, நீங்க வரேன் சார். கிளம்புங்க. வா கௌதம். கார்த்திக், எதுக்கு பயப்படுறீங்க கார்த்திக்? நீங்க ஒரு மலையில இருந்து ஒருத்தனை கீழே தள்ளி கொலையே பண்ணிருக்கீங்க. அப்ப இல்லாத பயம் இப்ப மட்டும் எப்படி வந்தது? ஒரு கொலையை பண்ணிட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம உங்களால எப்படி இருக்க முடியுது? நான் ஒன்னும் கொல்லலாம் பண்ணலையே. சூர்யாவோட பாடி இன்னும் கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் சூர்யாவை கொன்னது நீங்க தானே யாருக்கும் தெரிய போறதில்ல. அந்த தைரியம் தானே உங்களுக்கு? சூர்யாவோட சாவுக்கு நீங்க தான் காரணம்னு போலீஸ்க்கு தெரியாம போகலாம், காயத்ரிக்கு தெரியாம போகலாம். ஆனா எனக்கு தெரியும் கார்த்திக். அனு அனு அதெல்லாம் இல்ல. காதலிக்கிறவன் மனசுக்குள்ள கொலை பண்ற எண்ணம் எப்படி கார்த்திக் வரும்? உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்க காயத்ரி உண்மையா காதலிக்கிறீங்கன்னா அப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணிருக்கவே மாட்டீங்க. காதல்ல பொய் இருக்க கூடாது, பித்தலாட்டம் இருக்க கூடாது, சூழ்ச்சியோ தந்திரமோ இருக்கவே கூடாது. தந்திரமா ஆரம்பிக்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரவே தராது. உங்க காதல் உண்மையா இருந்தா காயத்ரி மனசுல நீங்க இடம் பிடிக்கணும்னா நீங்க பண்ற ஒவ்வொரு முயற்சியும் உண்மையா இருக்கணும். அதை விட்டுட்டு குறுக்கு வழியில போனீங்கன்னா சூர்யாவை விட மோசமான அதல பாதாளத்துல நீங்க விட வேண்டியதா இருக்கும். இவ என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுன்னு தொடர்ந்து தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போனீங்க. சாரி கார்த்திக், இத சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல, நான் சொல்லித்தான் ஆகணும். உங்க உயிரை நானே எடுத்துருவேன். சூர்யா, நீ காயத்ரி கிட்ட போகணுமா? ஆமா, காயத்ரி கிட்ட நான் போகணும். அப்போ நான் உன்னை தள்ளி விடுறேன், நீ காயத்ரி கிட்ட போயிடு. நான் சீக்கிரம் தள்ளி விடு, நான் போகணும். தள்ளி விடு. நான் சீக்கிரம் தள்ளி விடு, நான் போகணும். காயத்ரி! முடி வெட்டினாதான் ஃபோர்ஹெட் கொஞ்சமாவது கவர் ஆகும். ஓகே, வெட்டிக்கோ. இங்க பாருங்க, முடி வெட்டினதுக்கு அப்புறம் நல்லா இல்லனா நானா வெட்ட போறேன். நீங்க தான் பொறுப்பு. சரி, வெட்டிக்காத.
முடி கம்மியா இருந்தா தாங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கம்மியா ட்ரெஸ் வாங்கினா கூட மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. என்ன சொல்றீங்க? வெட்டிக்கோன்னு. நானே என்னை எப்போ லே ஆஃப்ல வெட்டி விட்டுருவாங்களோங்கிற பயத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து வெட்டிக்கட்டுமா வேணாமா? கான்சன்ட்ரேட் ஆன் த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்.